இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓடியில் வைத்து பண்ணக்கூடிய ப்ரொசீஜரை இவங்க வார்டில் வச்சு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா அவங்க வந்து அந்த ஷீட்டில் வந்துட்டு லைக் ஃபுல் பேர் போடல, வெறும் சீதான்னு மட்டும் தான் போட்டிருக்காங்க. அப்படியும் உள்ளே வந்துட்டு பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களாம் மட்டும் இருந்தாங்க, எங்களை உள்ளே அனுமதிக்கவே இல்லை. ஏன்னா நாங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் தான், நாங்கள் வெளியால் கிடையாதுல்ல, மற்ற டைமில் மட்டும் நாங்கள் உள்ளே இருக்கணுமான்னு கேட்குறாங்க. நாங்களும் நர்சிங் ஸ்டூடெண்ட்டு தான், ஓகே, நாங்களும் அந்த வேலையை பார்க்கக்கூடியவங்க தான். இன்னொன்றும் சொல்கிறாங்க என்னென்னா, நாங்கள் ஏதாவது ஊசி போட்டாலோ மாத்திரை கொடுக்கும் போது மட்டும் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி எப்பவுமே திட்டுறதுக்காக வந்து திட்டக்கூடிய டீனே இன்றைக்கி எங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் கூட சொல்லலைன்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் யார்? அப்போ நாங்கள் சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரங்க தான். அப்போ நாங்கள் இதை கேட்கக்கூடாதா? எங்களுக்கு தெரியும் தவறான சிகிச்சைனால் மட்டும்தான் இங்கே எங்களுடைய லைக் சக மாணவி, எங்களுடைய தோழியான உயிர் வந்து இங்கே பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இதன் விளைவாக இன்றைக்கி சுகாதாரத்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு உயர்நிலை குழுவை இங்கே அமைச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இதில் என்ன தான் நடந்தது, ரீசன் ஃபார் டெத் என்ன. ஏன்னா இங்கே வந்து இவங்க ஒரு பக்கம் போராட்டத்தில், மாணவிகள் ஒரு பக்கம் ஈடுபட்டு இருக்காங்க. பட் மருத்துவமனை தரப்புலேருந்து சொல்லக்கூடிய விஷயம் வேறு மாதிரி இருக்குது இல்லையா?